கதிருக்காக இந்த உருப்படாத குமரவேலை நம்ம ராஜி அடித்ததில் தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. அன்பு உறவுகள், பழனியை பார்க்குறதுக்காக கதிர் வந்திருக்கிறாரு. அவருக்கு பழனி மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை. அவர் சொல்ல வரதை யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கதிருக்குமே வருத்தம். நடந்த பிரச்சனையில் கண்டிப்பாக மாமா ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பார். நம்ம அவர்கிட்ட போயிட்டு நேர்லேயே பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி நம்ம கதிர் பழனியோட கடைக்கு வராரு. கதிரை பார்த்ததுமே பழனி ரொம்பவே அதிர்ச்சியாகிறாரு. ஏன்னா யாருமே அவரை புரிஞ்சுக்கல. கண்டிப்பாக கதிருமே சரவணன் செஞ்சில மாதிரி நம்ம கூட சண்டை போடுறதுக்காக தான் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மனசுக்குள்ளேயும் நினச்சிட்ருக்கிறாரு. நம்ம கதிர் என்ன மாமா எப்படி நல்லா போகுதா, என்ன கடையோட முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. இங்கே நம்ம பழனிக்கு என்ன சொல்கிறதுனே அமைதியாகவே இருக்கிறாரு. உடனே கதிர் இருந்துக்கிட்டு, என்னம்மாமா நான் பேசுகிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கதிர், நீயும் என் மேலே கோவத்தில் இருக்கிற, என் கூட சண்டை போடுறதுக்காக தான் இங்கே கிளம்பி வந்திருக்கிற அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு நம்ம பழனி சொன்னதுமே, மாமா நான் என்ன லூஸா, மற்றவங்க யாருமே தான் உங்களை புரிஞ்சுக்கல, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ஒன்றும் வேணும்னே இதெல்லாம் பண்ணலை, நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து வீட்டில் கேட்டிருந்தா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் எந்த பிரச்சனையுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பழனிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டே கதிர், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை நம்ம பழனி கதிர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது அந்த டைமில் வீணா போன இந்த குமரவேல் அங்கே வராங்க. நம்ம பழனி அண்டு கதிர் பேசுகிறத பார்த்த குமரவேல் இருந்துக்கிட்டே இங்கே கதிர்கிட்ட தேவையில்லாமல் வம்பு பண்ணுறாரு. ஏய், நீ எதுக்காகடா இங்கே உங்கள் அப்பங்காரன் என்ன வேவு பார்க்குறதுக்காக இங்கே அனுப்பிச்சுட்ருக்குறானா, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பி போயிரு, அதான் அவங்க அண்ணங்களுக்கு தான் நல்லாவே புத்தி வர மாதிரி எங்கள் சித்தப்பா தான் பதில் சொன்னாரே, அப்புறமும் ஏன் மறுபடியும் இங்கே வரீங்க வெக்கமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே பழனி இருந்துக்கிட்டு, ஏய் குமரவேல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா, இப்போ எதுக்காக நீ தேவையில்லாமல் பேச, இனி இந்த கடை பக்கமே நீ வரவே கூடாது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் சொல்கிறாங்க. இங்கே பாரு, அப்படி தாங்க நான் கடைக்கு வருவேன், என் மாமாவோட கடைக்கு எனக்கு வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் பேசுகிறாரு. உடனே இந்த குமரவேல் இருந்துக்கிட்டு கதிரை போட்டு அடிச்சிடுறாரு. என்ன சொல்லிகிட்டே இருக்கிறேன் கேட்க மாட்ற, இது எங்களோட கடை, நீ எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாரு. இதை ஒரு வீடியோவாக எடுத்து சுகன்யா பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ராஜிக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே பழனி இருந்துக்கிட்டு, கதிர் இப்போதைக்கு நீ போ, அப்புறம் பேசிக்கலாம் நம்ம எதுனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்தா நம்ம ராஜி பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. வீட்டுக்கு குமரவேல் வந்ததை பார்த்த ராஜி பார்த்தீங்கன்னா வேகமாக கோவத்தோடு போயிட்டு குமரவேலை பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க. எதுக்காகடா நீ கதிரை அடித்த, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவர் மேலே கை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே குமரவேல் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி செமையாக ஃபைட் பண்ணுறாங்க. ஏ ராஜி கையை எடு, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் கேட்குறாங்க. நீ பண்ணதுக்கு உன்னை செருப்பால் அடித்தா கூட தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சண்டைக்கு போகிறாங்க நம்ம ராஜி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்த்த வீட்டு ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன் பேரை தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறான், சித்தப்பா கிட்ட பேசுகிறதுக்காக தானே கதிர் போயிருக்கிறான், தேவையில்லாமல் கதிரை போட்டு எதுக்கு இவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்டா குமரவேல் தேவையில்லாமல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இங்கே ஒரு பக்கம் இது பண்ண, அப்புறம் ராஜியை அப்படி சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாங்க. பிரச்சனை மேலே பிரச்சனை. அவங்களோட ஆசை எப்படினாலும் இந்த 2 குடும்பமும் ஒன்று செஞ்சு சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் அது கடைசி முடிய நடக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை நடக்கிறத வச்சு நம்ம பாட்டி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ராஜியை நம்ம கதிர் தான் சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்தார். ஏன் ராஜி, ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் உன் அண்ணன் தானே, என்னை விட உன் அண்ணன் தானே உனக்கு முக்கியம், என்னை அடித்த ஒரு காரணத்துக்காக எதுக்கு நீ அவன் கூட இப்படிலாம் சண்டைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பேற்றுறதுக்காகவே பேசுகிறாரு நம்ம கதிர். உடனே ராஜி இருந்துக்கிட்டு, அவனை விட எனக்கு நீ தான் முக்கியம் சரியா, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கதிர் அப்படியே சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியன் கோமதி எல்லாருமே கதிரை பிடிச்சி திட்டுறாங்க.
சித்தப்பா மாமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து அவனை உரிமை கொண்டாடக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் நான் எல்லாருக்கிட்டேயும் தானே சொன்னேன். அதை மீறி எதுக்காக நீ வந்து கடைக்கு போன அவனை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது எதையுமே வந்து கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு தப்பாக முடிவெடுத்தா அதுக்கு வந்து நான் பொறுப்பாக முடியாது. எனக்கு தோன்றதை தான் நான் பண்ணுவேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது மாமா மேலே. மாமா இந்த நம்பிக்கை துரோகம்லாம் நம்மளுக்கு வந்து பண்ணலை. அவங்க அண்ணங்க இருக்கிறாங்களே, அவங்க தான் பக்காவாக பிளான் பண்ணி மாமாவை வச்சு நம்மளை வந்து நல்லாவே வந்து பழி வாங்கியிருக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இத்தனை வருஷமாக மாமா நம்ம கூட தானே இருந்திருக்கிறாரு. அவரை இவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கதிரை பிடிச்சி இங்கே பாண்டியன் கோமதி வந்து திட்ட தான் செய்கிறாங்களே தவிர அவர் சொல்கிற விஷயங்களை எதையுமே வந்து புரிஞ்சுக்கிற மாட்றாங்க. கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்றாங்க. இந்த கதிர் எப்போதுமே அப்படி தான், கொஞ்சம் கூட சொல்கிறத கேட்கவே மாட்டான். இவங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் புரிஞ்சுக்கிட்டு பேசாமல் கிளம்பிடுறாரு. எங்கள் கோமதியுமே பார்த்தீங்கன்னா, எப்பட்றா உன்னால் மட்டும் முடியுது, நாங்கள் யாருமே அவனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருக்குறோம், நீ மட்டும் போயிட்டு உறவாடிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது உங்களோட பிரச்சனைம்மா. இங்கே பாருங்கள், என்ன அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லாதீங்க. அதுவும் மாமா விஷயத்தில் கண்டிப்பாக நான் மாற்றிக்கவே மாட்டேன். மாமாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாட்டி வீட்டில் ரொம்பவே அழுதுகிட்டே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இங்கே பழனியுமே வந்து வராங்க. பழனி எவ்வளவோ பாட்டிக்கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க. ஆனால் பாட்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பழனிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு, அக்கா தான் ஏதோ கோபத்தில் வந்து ஏதோ பேசிட்டா, தேவையில்லாமல் முடிவெல்லாம் எடுத்துட்டா. ஆனால் அக்காவை நீ எப்போதுமே வெறுக்காதடா, அக்காவுக்கு உன் மேலே ரொம்பவே பாசம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா, இனி வந்து நீங்கள் அந்த குடும்பத்தை பற்றி என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. எவ்வளோ தூரம் வந்து நான் அந்த வீட்டுக்கு உண்மையாக இருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு கெட்ட பேர் தான் கிடச்சிருக்குது. வேறு என்ன வேணாலும் பேசுங்க, அவங்கள பற்றி என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிட்டு போயிடுறாரு. எங்கள் பாட்டி இன்னுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் ராஜியோட அம்மா சித்தி வந்து பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, சமாதானம் சொல்கிறாங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஆசைனா இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு தான். ஆனால் அது எப்போதுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மனசே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இனி நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி ரொம்பவே வெறுத்து போய் பேசுகிறாங்க. உடனே ராஜியோட அம்மா இருந்துக்கிட்டு, அத்தை ஏன்த்த இப்படிலாம் பேசுகிறீங்க, கோமதி ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு கோவத்தில் இருக்கிறா, கொஞ்சம் சரியாயிடும், விடுங்க. ஆனால் வந்து இவங்க எல்லாருமே வேணும்னு தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பழனி தான் நல்லாவே மாட்டிக்கிட்டான். இத்தனை வருஷமாக பழனி அந்த வீட்டில் இருந்தான். ஆனால் அவனை இவங்க இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சுருக்குறாங்க போல். என்னத்த சொல்ல, நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து சமாதானம் சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டி வந்து அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு தூக்கமே வரலை. இங்கே நம்ம முத்துவேல் கிட்ட போயிட்டு தான் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. எல்லாருமே இந்த டைமில் தூங்குறாங்க. யார் இந்த டைமில் கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கதவை திறந்து வராரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு முத்துவேல் கிட்ட வந்து அவங்ககிட்ட பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னம்மா தூங்கலையா, மணி இத்தனை மணி ஆயிடுச்சு, இன்னும் தூங்காமல் இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அம்மா கிட்ட உனக்கு பேசுகிறதுக்கு இப்போ விருப்பமா, உனக்கு தூக்கம் வருதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கேட்கவும் முத்துவேல் இருந்துக்கிட்டு, அம்மா வாங்க என்ன பேசணும், வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம பாட்டியும் நம்ம முத்துவேலும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய மனசில் இருக்க எல்லாத்தையுமே பாட்டி வந்து அவங்களோட பையன்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரே பிரச்சனையாக போகுதுப்பா, எனக்கு ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, நீ எப்போனாலும் உன் தங்கச்சியை ஏற்றுக்குவ, நான் கண்ணை மூடுறக்குள்ளேயும் வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது முன்ன வரைக்கும் நான் வந்து ஒரு சின்ன ஒரு இது வச்சுருந்தேன் மனசுக்குள்ளே, நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இனி வந்து அது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நான் அவங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்குறேன்ப்பா, ஒரு வேளை எனக்கு இதனால் ஆயிடுச்சு, ஒரு வேளை நான் இறந்து போயிட்டேன்னா அப்போது கண்டிப்பாக நீ வந்து கோமதியை வந்து ஒதுக்கிடக்கூடாது, அவங்கள வந்து வர வைக்கணும், என்னை பார்க்க விடணும், அப்போ போயிட்டு நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு ரொம்பவே வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடாரு. என்னம்மா என்ன டைமில் என்ன வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் வந்து தப்பாலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆக போகுது, நீங்கள் கடைசி முடிய நல்லாவே இருப்பீங்க,
தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் மகளை பற்றி மட்டும் பேசாதீங்க. நம்ம குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டா. இத்தனை வருஷமாக நாய் மாதிரி நம்ம தம்பி அந்த வீட்டில் தானே இருந்தான். இப்போ பாருங்கள் எப்படிலாம் வந்து அவனையே கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. இனியும் அந்த குடும்பம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பேசிகிட்டு இருக்கிறீங்களேம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா முத்துவேல், நீ மனச்சாட்சியை தொட்டு சொல்லு. நீ இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தானே வந்து இந்த கடையை வந்து நீ வந்து பழனிக்கு வச்சு கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே முத்துவேல் வந்து எதுவுமே பேச முடியாமல் அப்படியே திக்கு திணறாரு. ஏன்பா நீ தான்ப்பா இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை, அவள் ஏதோ தெரியாதனமாக ஒரு தப்பை பண்ணிட்டா. அந்த ஊர் உலகத்தில் யாருமே அந்த தப்பை பண்ணலையா சொல்லு. இப்போ கூட உயிருக்கு மேலே நீ ராஜியை வந்து வளர்த்த. ராஜியை வந்து அவன் நல்லா தானே பார்த்துக்கிறான் கதிர், எந்த ஒரு குறையும் இல்லாமல் சொல்லு. அவங்க நினச்சிருந்தா உன் குடும்பத்து பொண்ணை எதுக்காக அங்கே வச்சுருந்துருக்கணும்? எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே விட்டுருந்துருக்கலாம்ல. எல்லாத்தையும் யோசிச்சு பாருப்பா. எனக்கு சத்தியம் பண்ணுப்பா, என்னோட கடைசி ஆசை என்னை கண்டிப்பாக எனக்கு எதனாலும் ஒன்று ஆச்சுன்னா கோமதி என்னை பார்க்க வரணும். அப்போ தான் என்னோடய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து மறுபடியும் சொல்கிறாங்க. இங்கே முத்துவேல் இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாமல் போயிட்டு தூங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ சத்தியம் பண்ணி கொடுத்தா தான் நான் போயிட்டு தூங்குவேன் அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே முத்துவேல் இருந்துக்கிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டியுமே போயிட்டு தூங்க போயிடுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் முத்துவேல் சக்திவேல் வந்து கிளம்பி வந்து போகிற டைமில் வந்து எங்கே இன்றைக்கி அம்மாவையே காணோம். எப்போவுமே வந்து நேரெலாம் உட்காந்துருப்பாங்களே, நாங்கள் போகும்போது வந்து இதனால் பேசிகிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா சித்திக்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்னன்னு தெரியலையே, அவங்க ரூமை விட்டே வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் முத்துவேல் இருந்துக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு. நைட்டும் அம்மா ஒரு மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு பார்த்தா நம்ம பாட்டி வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம முத்துவேலுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுறது அம்மா அம்மான்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் வந்து எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் முத்துவேல் வந்து கத்துற எல்லாருமே ரூமுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னன்னு தெரில, அம்மா வந்து எழுந்திருக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூச்சு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததில் வந்து எதுவுமே இல்லை. அப்புறம் தான் அவங்க டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிய வருது. மொத்த குடும்பமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. நம்ம முத்துவேல் பார்த்திங்கன்னா அப்போ தான் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு. இதுக்காக தான் அம்மா நைட்டு வந்து நீங்கள் என்கிட்ட வந்து பேசுனீங்களா? ஏம்மா தேவையில்லாமல் உங்களுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டம் கொடுத்துட்டோம்ல. இந்த பிரச்சனைலாம் நடக்காமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களை விட்டு போயிருந்திருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு கீழே உட்காந்துடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக வேண்டிய எல்லா இதையுமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சக்திவேல் இருந்துக்கிட்டு அப்போ கூட அந்த கோமதியை அந்த ஓடுகாலியை இந்த வீட்டு பக்கமே விடக்கூடாது, கடைசியாக கூட அம்மா முகத்தை பார்க்குறது கூட அருகதையே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பழனி ஒரு பக்கம் விஷயம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா துடிச்சு போயிடுறாங்க. அடுத்து எல்லா சொந்தக்காரங்களுக்குமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. எல்லாருமே வர்றாங்க. என்ன எதிர்த்த வீட்டில் இவ்வளோ கூட்டமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து பார்க்குறாங்க. அப்புறம்தான் நம்ம கோமதிக்கு வந்து விஷயம் தெரிய வருது. கேட்டதுமே கோமதி வந்து ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோமதி பார்த்தீங்கன்னா மனசு தாங்காமல் இங்கே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போது சக்திவேல் இருந்துக்கிட்டு கோமதி கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க. நீ யார், எதுக்காக இங்கே வர, உன்னை எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து அனுமதி கொடுக்கவே மாட்டோம், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பழனி இருந்துக்கிட்டு கோமதியை பிடிச்சி செம்மையாக வந்து திட்டுறாரு. எந்த முகத்தை வச்சு இங்கே வந்திருக்கிற, எல்லாம் உன்னால தான். என்ன நீ அந்தளவுக்கு நீ அம்மா மனசை வந்து கஷ்டப்படுத்திட்ட, கொஞ்சம் கூட வந்து எதையுமே நீ புரிஞ்சுக்காமல் நல்லாவே பண்ணிட்ட. அம்மாவையே நீ எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிற, எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லைல்ல. அம்மா வந்து இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போலேருந்து இப்போ வரையும் வந்து நினப்பில் இருந்தாங்க. ஆனால் அது நடக்கவே நடக்காது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு இப்படி ஆயிருக்குது. நேற்று கூட என்கிட்ட ரொம்பவே வந்து கவலைப்பட்டாங்க. ஒன்று நினச்சிதான் நீ அவங்கள கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே என்கிட்ட ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இங்கே கோமதி ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்ச பாண்டியன் எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே ராஜி ஒரு பக்கம் கதறி அழுதுகிட்டு வராங்க. இங்கே சக்திவேல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிவாதமாக கோமதியை வந்து உள்ளவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாரு. அந்த டைமில் வந்து முத்துவேல் இருந்துக்கிட்டு வராரு. கோமதியை வந்து கையெடுத்து கும்பிட்டு உள்ளே போமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே சக்திவேல் இருந்துக்கிட்டு அண்ணன் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, இப்போ எதுக்காக அந்த ஓடுகாலியை உள்ளே விடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி டைமில் வந்து பிரச்சனை பண்ணாதான் அமைதியாரு. அம்மா என்கிட்ட வந்து நைட்டு பேசினாங்க,
கொஞ்சம் நீ பிரச்சனை பண்ணாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.